ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் பற்றி சொல்ல போகிறேன்னா, 12,000 வருஷமாக ஒருத்தவன் சைலண்ட்டாகவே இருந்தவன் இந்த வாரத்தில் பயங்கர வைலண்ட்டாக மாறி இருக்கான். அது என்ன ஏது அது தான் இந்த 3 minutes வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அதாவது எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை வந்து பயங்கர வைலண்ட்டாக ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 12,000 வருஷமாக இந்த எரிமலை சைலண்ட்டாக தான் இருந்திருக்குது. 12,000 வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவு ஒரு பெருசாக ஒரு பூம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. அந்த எரிமலை வெடிச்சது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அங்கே நேரில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பூம் சவுண்டோட அந்த எரிமலை வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்த சாம்பல், புகை இது ரெண்டும் அந்த எரிமலை இருந்த இடத்துல இருந்து 14 கிலோமீட்டர் ஹைட்டு வரையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த புகை மண்டலம் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களால வெளியே வர முடியல, இன்க்ளூடிங் மாஸ்க் போட்டு கூட வெளியே வர முடியல. மனுஷங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாத்துக்கும் சேம் ப்ராப்ளம் இருக்குது. பட் லக்கிலி இதுவரையும் யாருக்கும் எதுவும் உயிர் சேதம் ஆகலை, அது வரைக்கும் தேங்க் காட். இதனாலேயே எத்தியோப்பியா சைட்லாம் போகிற ஃப்ளைட்ஸு, அங்கேருந்து வர ஃப்ளைட்ஸு எல்லாத்தையுமே டைரக்ஷன் மாற்றி விட்ருக்காங்க. சம் ஃப்ளைட்ஸை வந்து கேன்சலும் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வானம் ஃபுல்லாகவுமே சாம்பலும் புகையுமா இருக்கிறதுனால அது ஃப்ளைட் இன்ஜினுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இன்ஜினே வந்து கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு சேஃப்டி பர்பஸில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த புகையும் சாம்பலும் எத்தியோப்பியா மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடான ஓமன், ஏமன் வரையும் பரவி வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம ஊரில் கூட சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவே ஒரு மிகப்பெரிய சாம்பல் மூட்டத்தில் வந்து மூழ்க போகுது அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கொரோனால கோவிட் வேக்சின், கோவிஷீல்டுலாம் போட்டு உயிரை காப்பாற்றிச்சது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தான் போகணும் அப்படின்னு தலையில் எழுதியிருந்தா அது யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த எத்தியோப்பியா எரிமலை வெடிப்பில் இது மட்டும் தான் பிரச்சனை, வேறு எதுவும் கிடையாது. 12,000 வருஷமாக சைலண்ட்டாக இருந்த ஒரு எரிமலை வந்து இந்த வாரத்தில் வைலண்ட்டாக மாறிடுச்சு, அவ்வளோதான். இதனால் இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லை. ஸோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட். பாய்.